ஓம் தொல்லை இரும்பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தே. திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 4வது பாடலான போற்றி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 61 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியேயாகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடலன மருகி. சென்ற சில வரிகளில் மாணிக்கவாசக அடிகளார் ஒரு ஜீவன், அதாவது ஒரு பக்தன் மாயையில் அகப்பட்டு அதில் இருந்து பிழைத்து எவ்வாறாக சிவனை அடைகிறான் என்பதை பற்றி கூறியிருந்தார். பல மாயைகள் அவனை அந்த வழிக்கு வராமல் தடை செய்வதாகவும், அதில் இருந்தெல்லாம் பிழைத்து அவன் பக்தியால் அதில் இருந்தெல்லாம் பிழைத்து எவ்வாறு சிவனை அடைகிறான் என்பதை பற்றி கூறியிருந்தார். இந்த சில வரிகளில் அது ஒரு பக்தனின் பக்தி பரவசத்தை பற்றி கூறியிருக்கிறார். அவனுடைய பக்தியும் அந்த பக்தியை எவ்வாறாக மற்றவர்கள் தவறாக கருதுகிறார்கள் என்பதை பற்றியும் கூறியிருக்கிறார். ஆடியும் மலரியும் பாடியும் பரவியும், அதாவது ஒரு பக்தனுக்கு பக்தி உச்ச நிலையில் போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. ஏனென்றால் அவனுக்கு சுற்றுப்புறமோ மற்றவர்களோ யாரும் அவன் கண்ணுக்கோ மனதிலோ இருக்காது. சிவனும் அவனும் மட்டும்தான். சொல்ல போனால் அவன் கூட இல்லை. அவன் இருந்தால் அவன் மனம் இருக்கும், அவன் சுற்று உள்ளதெல்லாம் அவனுக்கு தெரியும். சிவன் மட்டும்தான் இருப்பான். அவன் சிவனுடன் அந்த ஒரு தருணத்தில் ஒன்றாக அழிந்து விடுவான். பக்தியின் மூலம் அழிந்து விடுவான். அதனால் அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இவ்வாறு அவன் சிவனுடன் ஒன்று இருப்பதால் அந்த சமயத்தில் ஏதாவது பாடுவான், அலறுவான், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பான். சில பேருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். இது கொஞ்சம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாமளே சில சமயம் நாம் வீட்டில் இருந்து சிவனை நினைத்து உருகி வணங்கினால் நாம் கண்ணில் இருந்து கண்ணீர் வருவது சகஜம்தான். ஆனால் இதிலும் பெரிய பக்தர்கள் அவர்கள் என்னென்னவோ செய்வார்கள். இதை மற்றவர்களுக்கு பார்த்தால் ஒரு பைத்தியக்காரன் போல் தோன்றுமா. என்ன பைத்தியம் இவன், இப்படி கோவிலில் வந்தோ தனியா இருந்து கத்துகிறானே என்று கூறுவார்களாம். அவர்களுக்கு அதன் விலை தெரியாது. ஏனென்றால் அவன் அளவுக்கு அவர்கள் வளரவில்லை. அதனால் அந்த பக்தியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஒரு பைத்தியக்காரன் போல் காட்சி தருவானாம். ஆனால் அவன் பக்தி எவ்வாறாக இருக்கும்? பசுமரத்தாணி அறைந்தார் போல. நல்ல பச்சை மரத்தில் ஆணியை அறைந்தால் எப்படி இருக்கும்? கச்சென்று பிடித்துக் கொள்ளும். நாம் ஒரு காய்ந்த மரத்தில் ஆணியை அறைந்தால் ஒன்னில் அந்த மரம் 2ஆக பிளந்துவிடும், இல்லை என்றால் ஆணி உருவி கொண்டு வந்துவிடும். ஆனால் மரம் பச்சையாக இருக்கும் பொழுது அதில் ஆணியை அறைந்தால் அது அவ்வாறாகவே இருக்கும். இதுபோல் ஆழ்ந்தது அவனுடைய பக்தி. அந்த பக்தியின் ஆழ்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதுதான் அவன் பாடுவதும் அலறுவதும் கண்ணில் இருந்து கண்ணீர் வருவதும். இதை புரியாத பல பேர், ஏனென்றால் இதை புரிய வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நமக்கும் பக்தி வேண்டும். ஏதோ ஒன்று மற்றவர்களுடைய கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ நமக்கு புரிய வேண்டும் என்றால் நாமும் அதை அனுபவித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் தப்பாகத்தான் அதை சொல்லுவோம். இதை போல இந்த அளவுக்கு பக்தியை அறியாத மற்ற பலர் இதை இவன் பைத்தியக்காரன் என்று கூறுவார்களாம். ஆனால் அவனுடைய பக்தி எவ்வாறு இருக்கும்? அகம் குழைந்து அனுகூலமாய் மேவெதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நாணுது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக கோணுதலன்றி. அவரை பாருங்கள்,
அவன் அகம் குழைந்து மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பான். அதை சுற்றில் உள்ளவர்கள் இவனுக்கு என்ன பேய் பிடித்து விட்டதா என்று கேட்பார்களாம். அந்த பக்தியினால் அவன் உடம்பெல்லாம் சில சமயம் நடுங்குமாம். நான் இப்படி எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் கண்டிருப்போம் இல்லையா? ஏதோ ஒரு இந்த திருவாசகத்தை வாசிக்கும் பொழுதே சில பேருக்கு அந்த பக்தியினால் வேர்த்து ஊத்தும், கண்ணில் இருந்து கண்ணீர் வரும், அவர்களே நடுங்குவார்கள். இதையெல்லாம் பார்த்து இதை அனுபவிக்காத இந்த அளவுக்கு பக்தி இல்லாதவர்கள் இவனுக்கு என்ன பேய் பிடித்து விட்டதா என்று கேட்பார்களாம். ரொம்ப கேவலமாக இந்த பக்தியை கூறுவார்களாம். ஆனால் அவனோ நாணுதல் ஒழிந்து, அதாவது நாணம், வெக்கம் எதுவும் இல்லாமல் இவர்கள் சொல்லுவதை எல்லாம் அவன் ஒரு அணிகலன் போல் அணிந்து கொள்வானாம். எதுவும் அவன் கண்டுகொள்வதில்லை. அது ஒரு ஆபரணமாகவே அவன் அணிந்து கொள்வானாம். மற்றவர்கள் ஏசுவதும் கேவலமாக பேசுவதும் பழிப்பதும், என்ன இவன் இப்படி கத்துகிறான், ஒரு இன்னும் சொல்ல போனால் என்ன ஒரு டீசன்ட் இல்லாம சாமி கும்பிடுறானே என்று கூட கூறுவார்கள். நம்ம எல்லாம் பகவானை கும்பிடாததா, இவன் பெரிய கும்பிட்டு விட்டான், என்ன இவன் இப்படி இருக்கிறான் என்று கூட சகஜமாக கூறுவார்கள். இதையெல்லாம் மீறி அவன் பக்தி திளைத்து நிற்கும், ஜொலிக்கும். அவன் இதை இந்த மாதிரி பழி கூறுவது, ஏசுவது, கேவலமாக பேசுவது, இதையெல்லாம் கண்டு கொள்ளவே மாட்டான். அதையெல்லாம் ஒரு ஆபரணம் போல் அணிந்து கொள்வானாம். நாணுது ஒழிந்து, வெட்கம் விலகி இதையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டான். ஏனென்றால் அவன் அந்த நிலையிலேயே இல்லை. அவன் பகவானுடன் இருக்கிறான். அந்த ஒரு தருணத்தில் பகவானுடன் இணைந்து இருக்கிறான். அந்த சில நொடிகளில், அந்த தருணத்தில் சதுரிழந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரமாதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. சதுர் இழந்து, அவனுடைய திறமைகள் எல்லாம் இழந்து, சாதுரியம் என்றால் திறமைகள், இன்டெலிஜென்ஸ், அவர்களுக்கென்று சில ஸ்கில்ஸ், இது எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வராது. அதனுடன் அவன் ஐடென்டிஃபை என்று கூறுவார்கள். அதுடன் அதை பற்றி அவன் பெரிதாக நினைக்க மாட்டான். ஒரு பக்தன் என்றால் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வியாபாரமோ ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் அவன் அதையெல்லாம் பற்றி பெரிதாக நினைக்க மாட்டானாம். அவனுடைய திறமைகளை பற்றியே அவன் நினைக்க மாட்டான். அதெல்லாம் அவனுக்கு வேண்டாம். ஏனென்றால் அதனுடன் பெரிய அந்த சிவனே அவனுக்கு கிடைத்து விட்டாரே. இந்த திறமைகள் எல்லாம் வைத்து என்ன செய்யலாம்? பணம் சம்பாதிக்கலாம், வசதியாக இருக்கலாம், 10 பேர் நம்மை பெரிதாக கூறுவார்கள், இவ்வளவுதான். ஆனால் அதையும் மீறின பக்தி சிவனே அவனுக்கு கிடைத்து விட்டான். அதனால் இதையெல்லாம் அவன் பெரிதாகவே கண்டுகொள்ளவே மாட்டானாம். அது இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவன் சமயம் முழுவதும், அவன் காலம் முழுவதுமே இந்த சிவனுக்காகவே அவன் செலவழிப்பானாம். அறிமால் கொண்டு சாரும் சிவஞானம் என்ற ஒரு உணர்வினால் அவன் வேறு எல்லாவற்றையும் விட்டு விடுவான். கதியது பரமா அதிசயமாக மோட்சம் என்பதே பெரிதாக அவன் நினைத்து கருதி இருப்பான். அவனுக்கு வேற எது திறமைகளோ வேற எந்த இதிலும் அவன் கவனம் செலுத்த மாட்டான். ஏனென்றால் எல்லா நேரமும் சிவஞானம் மட்டும்தான் அவன் மனதிலே இருக்கும். எது போல இருக்கும்? கன்று மனமென, அதாவது ஒரு பசு தன் கன்றை தேடி இருப்பது போல் அவன் சிவஞானத்தில் திளைத்து அந்த சிவனிடமே காத்து இருப்பானாம். அந்த சிவனை அனுபவிப்பதற்கு, அந்த சிவஞானத்தை அனுபவிப்பதற்கு அவன் காத்திருப்பான். கதறியும் பதறியும் வேறு ஒரு தெய்வத்தை பற்றி கனவிலும் நினைப்பதில்லை. வேறு ஒரு தெய்வம் கனவிலும் நினையாது. அவனுக்கு வேற எந்த தெய்வமும் கிடையாது, சிவன்தான். அந்த ஈசன் தான் பலவாறாக நிறைந்திருக்கிறான் இந்த உலகம் முழுவதும். அதனால் அவன் நன்கு அறிந்ததனால் வேறு ஒரு தெய்வத்தை பற்றி அவன் கனவிலும் நினைப்பதில்லை என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். மேலும் சில வரிகளில் அவர் என்ன கூறுகிறார் என்று என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.